மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 27, 28 தேதிகளில் நிகழும் பகுதி நேர சந்திர கிரகணம் பற்றி முழுமையாக இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கிரகணம் தெரியும் இடங்கள் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல் பகுதிகள். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. ஏனென்றால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்திலிருந்து விலகிய சூரிய வெளிச்சம் பகல் பகுதியாக இருக்கும்போது இது நிகழ்வதால் இந்தியாவில் இது புலப்படாது. தோஷ விதிகள். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாததால் சதா காலம் அல்லது கிரகண தோஷ கட்டுப்பாடுகள், கோயில் நடை சாத்துதல் போன்றவை இந்தியாவில் உள்ளவர்களுக்கு பொருந்தாது. பாதிக்கப்படும் ராசி நட்சத்திரங்கள். இந்த கிரகணம் கும்பம் மற்றும் மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் கோணத்தில் நிகழ்கிறது. கிரகணம் தெரியும் மேலை நாடுகளில் வசிப்பவர்கள் மட்டும் இதற்கான எளிய வழிபாடுகளை, சிவன் அல்லது விஷ்ணு வழிபாடுகள், தியானங்கள் மேற்கொள்ளலாம். இந்த கிரகத்தினத்தை வெறும் கண்களால் தாராளமாக பார்க்கலாம். சூரிய கிரகணத்தைப் போல சிறப்பு சான்றளிக்கப்பட்ட கண்ணாடிகள் இதற்கு தேவையில்லை. உயிருக்கு அல்லது கண்களுக்கு எந்த பாதிப்பும் விளைவிக்காது. வெறும் கண்களால் அல்லது பைனாக்குலர் அல்லது தொலைநோக்கி வழியே இதை பாதுகாப்பாக பார்க்கலாம். சந்திரன் பூமியை தனது வழக்கமான பாதையில் சுற்றி வரும் வேகம் வினாடிக்கு 1.02 கிலோமீட்டருக்கும் மணிக்கு 3680 கிலோமீட்டரில் நிகழும். இப்போது இந்த கிரகணத்தின் போது பூமியின் அடர்ந்த நிழலானது சந்திரனின் பரப்பளவை மறைக்கும். இது முழு கிரகணம் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட 96% சந்திரன் மறைக்கப்பட்டு சிவப்பு நிறத்தில் பிளட் மூன் போன்ற தோற்றத்தில் காட்சியளிக்கும். இந்த கிரகணத்தின் போது இணைந்திருக்கும் மற்ற கிரகங்களை பற்றி பார்ப்போம். கிரகண நேரத்தில் சூரியன் அல்லது சந்திரனின் ஒளி தற்காலிகமாக மறைக்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக ஒளியை தரும் கிரகங்களின் ஒளி மறைக்கப்படும் போது அந்த நட்சத்திர அதிபதிகளின் ஆற்றல் குறைந்து அசுபத்தன்மை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. தோஷமுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம், தேவையில்லாத பயம், உடல் அசதி போன்றவை ஏற்படும் என்று நம்பப்படுவதால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகிறது. விஞ்ஞான ரீதியாக மக்களிடம் ஏற்படுத்த வேண்டிய சில முக்கியமான விழிப்புணர்வு. சூரிய கிரகணம் நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிலவின் நிழல் பூமியின் மீது விழுகிறது. சந்திர கிரகணம் பூமி சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் வரும்போது பூமியின் நிழல் நிலவின் மீது விழுகிறது. கிரகணத்தின் போது எல்லா விதமான நச்சு வாயுக்களோ அல்லது அதிசய நச்சு கதிர்களோ விண்வெளியில் உருவாக்கப்படுவது இல்லை. சூரியன் மற்றும் சந்திரனின் இயல்பான ஒளியின் அளவு தற்காலிகமாக குறைகிறது, அவ்வளவுதான். கிரகண நேரத்தில் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது. உணவில் தர்பைப்புல் போட்டு வைக்க வேண்டும் என்பார்கள். இதனுடைய அறிவியல் உண்மை. சூரிய ஒளி குறையும் போது பாக்டீரியாக்கள் வேகமாக பெருகும் என்ற பழைய கால கருத்தின் அடிப்படையில் இது பின்பற்றப்படுகிறது. ஆனால் தற்போதைய நவீன ஃப்ரிட்ஜ் மற்றும் பாதுகாக்கப்பட்ட சமையல் சூழலில் உணவில் எந்த நச்சும் கலப்பது இல்லை. இருப்பினும் கிரகண நேரத்தில் செரிமான சக்தி சற்று மந்தமாக இருக்கும் என்பதால் எளிதில் செரிமானமாகும் லேசான உணவுகளை உட்கொள்வது நல்லது. பாரம்பரிய நம்பிக்கையை பின்பற்றுபவர்கள் பின்வரும் எளிய முறைகளை எல்லாம் செய்யலாம். கிரகணத்தின் போது அமைதியாக இறை வழிபாடு, தியானம் அல்லது மந்திர பாராயணம் செய்வது மனதிற்கு அமைதியை தரும். கிரகணம் முடிந்ததற்கு பின் குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்லலாம் அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், தானங்கள் வழங்கலாம். அறிவியலையும் நம்பிக்கையும் சரியாக புரிந்து கொண்டு பயமில்லாமல் வானியல் அதிசயத்தை ரசிப்பதே உண்மையான விழிப்புணர்வு ஆகும். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்து இருப்போம்.